ஓ காட், பவர் கட் ஆயிடுச்சு. ஓ நோ மை காட், 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் பவர் வரலையே, என்ன செய்யறது? சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும்னு பொதுவாக தானே சொன்னாரு. நம்ம உமாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த டாக்டர் சொல்லலைல்ல. ஏன்னா அவர் டாக்டர், புரோக்கர் இல்லை. சீக்கிரத்துல சென்னைக்கு வந்தாலும் வந்துருவேன். அம்மா, இவ்வளோ ஃப்ரீயா பேசுறீங்க, பக்கத்துல அம்மா இல்லையா? எனக்கு என்ன பயம் சித்ரா? வாடா இங்க. என்னப்பா? எங்கடா போயிட்டு வர? மாமா வீட்டிலேருந்து வரேன். உட்காரு. ஆமாம், உங்கள் மாமாவுக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல் விவகாரம்னு சொன்னியே, போயிட்டு வந்துட்டாரா? காலையில் தான் தஞ்சாவூர்லேருந்து வந்தார். வேற ஏதாவது கேட்டாரா? செங்கல் வரையன் மாமா எப்போ வருவாருன்னு கேட்டார். அவர் ஃபோனில் கேட்டதை நான் மாமா கிட்ட சொன்னேன். அதுக்கு உங்கள் மாமா ஏதாவது சொன்னாரா? சொன்னார். என்ன சொன்னார்? அநேகமாக மாமா இங்கே வந்தாலும் வருவார். ஏன் தெரியுமா? உமாவை கூப்பிட்டு போகிறதுக்கு தானே? ஆமாம். நாம் ஒன்று நினைக்க, அம்மா ஒன்று நினைக்க, அங்கே ஒன்று நடக்க போகுது. நடக்க போகிறத உங்கள் அம்மா நினைக்கணும். அவன் எங்கே நினைக்கிறா? கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. இதை பாருறா, உங்கள் அம்மாவை எனக்கு தாரவாத்து கொடுக்கக்கூடாதுன்னு அருவாள் எடுத்துக்கிட்டே என்னை வெட்ட வந்தவர் உங்கள் மாமா. இப்போ உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு உமாவை கட்டி கொடுங்கன்னு கேட்டால் அவர் எப்படி ஒத்துக்குவார்? இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு நிறைய பேராசை. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் வேணாம்மா விட்டுருன்னு. கேட்டா தானே அவ. அப்பா, அம்மாவை நீங்கள் எப்பயுமே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உமாவை பிரிஞ்சிருக்கணுமே அந்த கவலையில் அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கப்பா. என்னப்பா நீங்கள்? ஆமாம், அம்மாவும் உமாவும் எங்கப்பா? சீனுவை டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கப்பா. ஏதோ ஒரு புது டாக்டர் வந்திருக்காராம். உமா தான் ரொம்ப பிடிவாரம் பண்ணி கூப்பிட்டு போகணுன்னு சொன்னான். உங்கள் அம்மாவும் கூட போயிருக்கா. உமாவுக்கு நம்மளை பிரிஞ்சு போகிறதுக்கு மனசே இல்லைப்பா. எப்போ பார்த்தாலும் மாமா, அத்தை, மனோகர், சீனுன்னு நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு மனசு இல்லைப்பா. மனோகரா, ஒரு பொண்ணாக பிறந்தா பெற்றவங்களையும் வளர்த்தவங்களையும் பிரிஞ்சுதாண்டா ஆகணும். யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போய் தான் ஆகணும். பிறந்த வீட்டிலே இருந்தால் அந்த பொண்ணுக்கு வாழா வெட்டிங்கிற பேர் தான் வரும். உமா நம்ம வீட்டிலே வளர்ந்த பொண்ணாக இருந்தாலும் உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு அந்த பேர் வராது. என்ன பண்ண முடியும்? எட்டாத கனிக்கு கொட்டாவியாக விட முடியும். நாம ஏன்ப்பா இப்படி நினைக்கக்கூடாது? உமா என்ன சொன்னாலும் மாமா கேட்பாரு. அம்மா உமாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உமாவே மாமா கிட்ட போய் நான் கட்டிக்கிட்டா சீனு மாமாவை தான் கட்டிப்பேன்னு அடம் பிடிச்சா மாமாவால தட்டி கழிக்க முடியாதுல்ல? நீ சொல்கிறது என்னமோ நல்லா தான் இருக்கு. பார்ப்போம். உங்கள் மாமா இங்கே வரதானே போகிறாரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராஜாமணி, நீங்க எப்ப வந்தீங்க? நேத்தே வந்து உட்கார்ந்துட்டேன். சும்மா விளையாடாதீங்க, நானே இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். பின்ன என்ன ராஜாமணி, வர வர உன் சிந்தனைக்கு எல்லையே எல்லாம் போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகம் வேற எங்கேயோ இருக்க. எங்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? நான் அவளை பத்தி தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். என்னால அவளை மறக்கவே முடியல. அவ பொண்ணு இல்லைங்க, பொக்கிஷம். யார சொல்ற? அதாங்க கோயில்ல பார்த்தோமே அந்த பொண்ணதான். அவ வீட்டுக்கு கூட போய் அவமானப்பட்டு வந்தோமே. ஐயோ, கத்தி பேசாதடி. யாருக்கு அதுல விழுந்து தொலைக்க போகுது? அங்க அவமானம் மட்டுமா பட்டோம்? அதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்தா அதைத்தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜாமணி. அவ பொம்பளையாவ, ஆனா அந்த பொண்ணு உண்மையிலேயே பத்திரமாத்து தங்க ராஜாமணி. நமக்கு மருமகளா வந்தா அவதான் வரணும்.
பாத்தீங்களா உங்களுக்கு கூட அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணோட முகம் தாங்க என் கண்ணு முன்னால நிக்குது. என் தம்பிட்ட சொல்லி அந்த வீட்டுல போய் பேச சொல்லுவோமா? அவசரப்படாத ராஜாமணி. செங்கல்வராயன் அவன் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுக்காக நாளைக்கு போறத பத்தி அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தாமா. நீ வேற நாம பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு அவங்கிட்ட சொல்லி எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு அவனை சங்கடப்படுத்திடாத. முதல்ல செங்கல்வராயன் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு வீட்டுக்கு நம்ம போவோம். ஒருவேளை அந்த பொண்ணு பிடிக்கலினா அப்புறம் கோயில்ல நம்ம பார்த்த பொண்ணை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா அந்த ராட்சசி நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா என் வாழ்க்கையில 2 ராட்சசிகளை என்னால சமாளிக்க முடியாதுல்ல. என்னண்ணே கிண்டல் தான். அன்னிக்கிட்ட ரொம்ப நேரமா உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மழை பெய்ய போகுது. உங்க தங்கச்சி கண்ணு வச்சுட்டா. ஏமா புருஷன் முன்னாடி பேசுறதுக்குலாம் நாட்டுல மழை பெஞ்சிருமா? அண்ணி நீங்க வேற. எங்க அண்ணனும் நீங்களும் எப்போ இதே மாதிரி கலகலன்னு பேசணும். அதான் என்னோட ஆசைன்னு சங்கரும் சொன்னான். அது ஒண்ணு இல்ல கற்பகம். கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்க கற்பகம் கோயிலுக்கு போற வழியில இவளோட ஜாதகத்தை அங்க இருக்கிற ஜோசிகாரர்கிட்ட காட்டினோம். இவ ஜாதகத்துல சுக்கிரன் விளையாடுறானாமா. இதுல என்ன விசேஷம்னா இவ நினைச்ச மாதிரியே சுக்கிரன் கிரிக்கெட்டே விளையாடுறான்னா பாரு. அதனாலதான் இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வேற ஏதோ நினைச்சு நீ தப்பா எடுத்துக்காத கற்பகம். ராஜாமணி அப்படித்தானே? ஏன் ஜாதகத்துல சுக்கிரன் கிரிக்கெட் விளையாடுறானா? என்ன புதிர் போடுறீங்க? என்னங்க நான் சொல்ல வந்ததே வேற. நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்க இப்ப என்ன அதுக்கு? கோயிலுக்குள்ள போனோம், கோயில் பாடு உன்னை பார்த்து மிரட்டுச்சு, அது உன்னை முட்டை வந்துச்சு, நான் உன்னை காப்பாத்தினேன். இதையெல்லாம் சொல்லி கற்பகத்து மனசை கஷ்டப்படுத்தலாமா? ஒன்னும் புரியாதவளா இருக்கிய கற்பகம். நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறதுன்னு முடிவாகி போச்சு. நீ என்ன பண்றீன்னா பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். அதனால எங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பக்காவா மடிச்சு வச்சிருமா. இப்ப இருந்தே ஆரம்பிச்சுனா தான் அது சரியா இருக்கும். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நல்லா தானே பேசிட்டு இருந்தா, எதுக்காக அவசரமா அவளை உள்ள அமிச்சிங்க? ஏண்டி எங்க அப்பா குதிரைக்குள்ள எல்லைன்னு கதை சொல்லி அவகிட்ட எதையா உளறிக்கிட்டு இருப்ப. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கோயில்ல பார்த்த பொண்ணு மேட்டரை பத்தி அவகிட்ட எது சொல்ல வேணாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. நீ தான் முதல்ல எடுத்தோன்னு அதை ஆரம்பிக்கிற. உன்னை போய் நானு எப்படி தேடி உன்னை கட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆமா, பெருசா கட்டிக்கிட்டாரு. ரொம்ப தான் பேசுறாரு. அபிராமி என்ன வேலை பண்ண? காலையில நான் குளிச்சிட்டேன். பரவாயில்ல, இன்னைக்காவது குளிச்சிருக்கீங்களே. சரி சரி, அதுக்காக எங்க ஊத்திருக்க பாரு. சரி, தலையில ஊத்துவாங்க, தெரியாம ஊத்திட்டேன்னு சொல்றேல, சும்மா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சீனோட குரல் காலையில இருந்து கேட்கலையே. நல்ல ஐட்டம் போல இருக்கே. டாக்டர் கொடுத்த மருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏய், நல்லாவே வேலை செய்யுதுமா. போய் பார்த்தா குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா இவ்வளவு காலையிலேயே குளிக்கிற, அதிசயமா இருக்கேன்னு கேட்டா கோயிலுக்கு போக போறாராம் தோற. இதுக்கெல்லாம் காரணம் உமா தாங்க. டாக்டர் சொல்ற மாதிரி உமாவை சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும்னு பொதுவாக தானே சொன்னாரு. நம்ம உமாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த டாக்டர் சொல்லல. ஏன்னா அவர் டாக்டர், புரோக்கர் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா என் விருப்பத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சீனுக்கு தான் உமாங்கிற விஷயம் என் மனசுல என்னைக்கோ பதிஞ்சு போச்சு. நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் நான் விருப்பப்பட்ட மாதிரி நல்லபடியா நடத்தி முடிச்சிடுவேன். இந்த பாரு அபிராமி, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சா நானே தாலி எடுத்து கொடுத்து முன்னாடி நின்று கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைப்பேன். இவங்க 2 பேர் மனசுலயும் யார் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியலையே நமக்கு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் உமாவுக்கு சீனு மேல இருக்கிறது பச்சாதாபம் தான் நினைக்கிறேன். ஆனா சீனு மனசுல என்ன இருக்குன்னு இன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இந்த நிலைமையில இவங்க 2 பேரை பத்தி உங்க அண்ணன் கிட்ட நீ எப்படி எடுத்து பேசுவ? இந்த விஷயத்தெல்லாம் சீனு வாய் திறந்து சொல்லணும்னு அவசியமே இல்ல. சீனோட மனசு எனக்கு நல்லா தெரியும். உமாவை விட பிடிச்சமானவ வேற யாருமே அவனுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, உமாவும் என் சொல்ல மீறவே மாட்டா. இவங்க 2 பேரும் சம்மதிக்கிறத வச்சு எங்க அண்ணனை சமாளிச்சு எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ சமாளிக்கிறதுலே தான் இருக்கிற. உமாவை பத்தி கேட்டா சமாளிச்சுக்கிறாங்கிற, சீனுவை பத்தி கேட்டா சமாளிச்சுக்கிறாங்கிற. சமாளிக்கிறேன்னு சொல்றியே தவிர இந்த விஷயத்துல தெளிவா நிச்சயமா ஒரு முடிவு எடுக்க முடியுதா உன்னால? என்னமோ உங்க அண்ணன் வந்தா என்ன மாட்டி விட்டுறாத. ஆமா, உமா எங்க? அப்ப குளிச்சிட்டு இருந்தாங்க. அவ குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவா. உமாவை கூட்டிட்டு போறதுக்கு உங்க அண்ணன் வந்துருவாரு. உனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு எனக்கு தோணல. இத பாருங்க, உங்களுக்கு என் அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருந்தா பேசுங்க, இல்லனா வாயை மூடிட்டு உட்காருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை, சீனு எங்க? என் கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்னா? ஏமா உமா,
நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் அப்பா உன்னை தேடிங்க வருவார். அவருக்கு என்ன பதில் சொல்கிறது? ஏங்க போட்டுங்க, 2 பேரும் கோயிலுக்கு தானே போறாங்க. எங்க அண்ணன் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. நீங்களே எதுவும் யோசனை பண்ணாதீங்க. நானா ஏதாவது சொன்னாலும் புரிஞ்சுக்காதீங்க. என்ன மனுஷன் அவன் எப்படி தானே. வாங்க என்னாச்சுன்னு பார்ப்போம். ஹலோ சித்ரா, how are you? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I am fine யா. என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃபாவே இருக்கு? அங்க போயும் பிஸியா? எப்போ பண்ண நீ? நேத்து காலையில. நேத்து காலையில நான் சிதம்பரம் கோயில் அழகா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கா? நீங்களா? வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்ன சொன்ன? கோயில், டெம்பிள், சிதம்பரம் கோயிலோட எக்ஸ்டீரியர், அந்த கோபுரங்கள் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். What a marvelous architecture. Wow, great experience. சூப்பரா இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணை பார்த்துட்டீங்களா? சித்ரா, நாங்க இன்னும் பொண்ணு வீட்டுக்கே போகல. பொண்ணோட அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிட்டாரு. அம்மாவும் அப்பாவும் இதுக்காக மறுபடியும் எப்படி திரும்பி வருதுன்னு சொல்லி இங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ இனிமே தான் பொண்ணு பார்க்க போறோம். சீக்கிரத்துல சென்னைக்கு வந்தாலும் வந்துருவேன். அம்மா, இவ்வளோ ஃப்ரீயா பேசுறீங்க? பக்கத்துல அம்மா இல்லையா? எனக்கு என்ன பயம் சித்ரா? நீ யாரு? ஆஃப்டர் ஆல் என் ஃப்ரெண்ட். ரொம்ப பயந்தா அம்மா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ஓகே ஓகே சித்ரா, சென்னைக்கு வந்ததும் ஒன்று பார்க்குறேன். சரியா? ஓகே பாய். சரி. மா, நீ எப்போ? அது ஒன்றும் இல்லை சித்ரா, சிதம்பரம் கோயில் அழகா இருக்குமா பெருசா இருக்குமான்லாம் கேட்டேன். எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. நீயே ஃபோன் பண்ணி சொல்லிட. ஏன்னா நீ தான் கைடு மாதிரி விளக்கமா சொல்ல. வரட்டுமா? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். எப்படி சமாளிக்கிறான் பாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லணுமா? ஹலோ 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 மேம், நீங்களா? நீங்க எப்போ லிஃப்ட்டுக்கு வந்தீங்க? நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏறிட்டேன். நீங்க தான் ஃபைல்ல பிஸியா இருந்தீங்களே, அதான் நீங்க என்ன கவனிக்கவே இல்லை. ஐம் ரியலி சாரி மேம். இது ரொம்ப முக்கியமான ஃபைல். மேலே விக்ரம் ஏஜென்சி கிட்ட கொடுக்கணும். 5 crores ப்ராஜெக்ட். நானும் அப்பாவும் சேர்ந்து பண்ணலான்னு இருக்கோம். ஃபைல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் நான் உங்களை கவனிக்கல. ஐம் ரியலி சாரி. நோ தட்ஸ் ஓகே. அப்படிதான் இருக்கணும். நம்ம எண்ணம், செயல், ஈடுபாடு எல்லாமே எந்த இலக்கு நோக்கி போறோமோ அதுல தான் இருக்கணும். சிந்தனை வேற எங்கேயுமே போகக்கூடாது. ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ மேம். ஓ காட், பவர் கட் ஆயிடுச்சு. ஓ நோ. நாம என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த பவருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. பாத்தீங்களா? ஆமாம் மேம், இது ஒரு சத்தியவாக்கான வார்த்தை. மை காட், 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் பவர் வரலையே. என்ன செய்யறது? How ridiculous it is. பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் கூட வச்சுக்கல. ஒருவேளை அந்த ஜெனரேட்டரும் ரிப்பேர் என்னமோ. Thank God, power has come. Please. Yeah, thanks. Okay, see you. Bye. Bye.
ஷியாமலா, லிஃப்ட்டுக்குள்ள இந்த 10 நிமிஷத்துல உன் மனசுல ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வந்துட போறாரு. தெரியுமே, அதுக்கு தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இத பாருங்க, நான் பேசும்போது நீங்க எனக்காக பறிஞ்சுக்கிட்டு பேசணும். அது எப்படிமா? இது வரைக்கும் எதுவுமே பேசாதீங்கன்னு என் வாயை பூட்டு போட்டு மூடி வச்சிருக்க. இப்ப மட்டும் நீ பேசும்போது நான் பறிஞ்சு பேசணுமா? ஐய, கோவத்துல அப்படி இப்படின்னு 2 வார்த்தை விடுறது சகஜம்தான். அது உங்களுக்கு தெரியாதா? அது எப்படிமா அது? கடந்த 30 வருஷமா கோவத்துல நீ பாட்டுக்கு படபடன்னு பேசுவ. அதுக்கப்புறம் என்னங்க எப்படிங்க அப்படின்னு சமாதானம் பேச வருவ. இங்க பாருங்க, இப்போ நான் உங்ககிட்ட சமாதானம் பேச வரல. எங்க அண்ணன் கிட்ட சாமர்த்தியமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். ஒருவேளை எங்க அண்ணன் கொஞ்சம் ஆவேசமா பேசினா நீங்க அவரை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தணும். ஓஹோ, இந்த பால் பொங்கும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிப்பாங்களே அந்த மாதிரி. சரி, அப்படி தண்ணி எடுத்து தெளிக்கும் போது அந்த பால் பொங்கி வெளியில கொட்டிருச்சுன்னா என்ன பண்றது? சட்டுன்னு பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிடுங்க, அது தன்னால அடங்கிடும். பாரு அபிராமி, கோச்சுக்காத. இப்போ உங்க அண்ணன் கிட்ட நானா எதுவும் பேச மாட்டேன். உனக்கு தெரியும் நான் அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு. அவரே ஏதோ வார்த்தையை விட்டு கொஞ்சம் வளவலன்னு பேசி கோபதாவமா வார்த்தையை விட்டாருன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்னால எப்படி கோபத்தை அடக்கிட்டு பேசாம இருக்க முடியும்? ஐயோ, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. பிள்ளைங்களுக்கு எந்த நல்லது பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. நான் ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். தேவையில்லைங்க, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். வாயை மூடிட்டு சிவனேன்னு உட்கார்ந்தா மட்டும் போதும். பாத்தியா இதுதான் நான் சொன்ன முதல்ல. வாயை மூடுற கதை மறுபடியும் வந்துருச்சு பாத்தியா? என்ன வாயை மூடுற கதையை மறுபடியும்? நிறுத்துங்கம்மா, மாமா வர டைம் ஆச்சு. இந்த சமயத்துல உங்க சண்டை இங்க வேண்டாம். பேசாத பாரு. நீங்க என்னதான் பேசிட்டாலும் அப்பா உங்களுக்கு ஆதரவா பேச போறது இல்ல. நீங்க தான் சமயம் பார்த்து மாமா வந்தோன்னா அவரோட மனசு அறிஞ்சு அவரை நீங்க தான் சமாளிக்கணும். நல்ல புள்ள. ஐயோ, அண்ணன் வந்துட்டார் போல இருக்கு. வாங்க சீக்கிரம் போ. வாங்கண்ணே. வாங்க மாமா. என்ன அபிராமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. காலையில இருந்து நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்க மாமா, உள்ள வாங்க. எங்கப்ப வர முடியுது? ஆள் மாத்தி ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. ஒத்தாசைக்கு இவனை இருக்க சொன்னேன். முக்கியமான வேலை இருக்குன்னு இங்க வந்துட்டான். சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். புண்ணியத்துல நல்லா இருக்கும். எனக்கு அதான்பா வேணும். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க மாமா. வாங்க வாங்க, உட்காருங்க. ஏன்பா, வீடு அப்ப பார்த்த மாதிரி தான் இப்போ இருக்கு. வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், வீட்டை அலங்காரம் பண்ணணும் யாருக்குமே தோணலையா? ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். மாமா மச்சம் உறவுலாம் வீட்டுக்கு வெளியில, வீட்டுக்குள்ள என்ன விட்டுருக்கு? உட்காரு. சரி, அப்புறம் கார் ஷெட் எப்படி போகுது? நல்லா போகுதா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு 5-6 பேர் வேலை செய்யறாங்க. ரொம்ப பொறுப்பான பசங்க. நான் இல்லைன்னா கூட செட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது சந்தானா. நாம கூடவே இருக்கணும். பசங்க வேலை தான் செய்வாங்க. புது புது ஐடியா எல்லாம் அவங்களுக்கு வராது. நாம தான் கிட்ட இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமாங்க. இது பார், மனோகர் இருக்கான். என்கிட்ட வரும்போது ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இப்ப எனக்கே ஐடியா கொடுக்கறான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். ஆனா நீ அப்படியே இருக்கிற. நல்லா சொல்லுங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுத்திட்டு இருக்கிறது, இல்லனா என் முந்தானைய பிடிச்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அபிராமி. அதிகாரம் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தா புருஷன் அப்படித்தான் இருக்கணும். என்ன சந்தானா, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுனுங்களே. ஓஹோ, உமா பொண்ணை எங்க காணும்? அப்பா வந்தது கூட தெரியாம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன நான் கேட்கிற ஒருத்தர் பதில் சொல்லாம இருக்கிறீங்க? உங்களை தான் கேட்கிறேன். ஏய் உமா,